பக்கம் 3 பாடல் எண் 2. புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் உணர்வு பெருகிட, உயர்வு அழிந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழ்விடம் ஆலயம் ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறவிடம் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். இருவரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். மங்கள ஆரத்தி எடுத்து பயணித்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. இறைக்குலமே வருக. மங்கள ஒளி வீசி அன்பின் ஒளி ஓங்கி அன்னையின் ஆசி பெற்றிட பழைய கோயில் இறை சமூகத்தின் வாழ்வு மின்னி இறையருள் பெற்றிட குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றிட அருட்பணி மெல்கிலாரன்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்றிட அருட்பணி மரிய இன்னாசி அவர்களை அழைக்கின்றோம்.
மூன்றாம் திரியை ஏற்றிட திருமதி சகாய பிரின்சி அவர்களை அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்றிட திருமதி ஜெரால்டின் வென்சி அவர்களை அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியை ஏற்றிட திருமதி அமலோற்பவம் அவர்களை அழைக்கின்றோம். ஆறாம் திரியை ஏற்றிட திருமதி மேரி ஸ்டெல்லா அவர்களை அழைக்கின்றோம். ஏழாம் திரியை ஏற்றிட திருமதி அற்புத மேரி அவர்களை அழைக்கின்றோம். ஒளியேற்றிய அனைவருக்கும் புனித ஜெபமாலை அன்னைய நாமத்தில் நன்றிகள் பல. எல்லாம் வல்லவரின் அருளை பெற இணைவோம் இத்திருப்பலியில். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம் ஆலயம் காட்டும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம் விடியலின் குரல் என ஒளித்திடும் கலைகளும் கடவுளை உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம், உறவு வளரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம், ஆலயம் 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 ஆலயம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நெய்தல் மண்டல அன்பிய குடும்பங்கள் சார்பாக புனித ஜெபமாலை அன்னையின் நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம் சிந்தனையை செழிக்க வைக்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மரியாள் கடவுளை மகிமைப்படுத்துபவர். பழைய ஏற்பாட்டில் கடவுள் நோவா என்ற மனிதர் வழியாக உயிரினங்கள் அனைத்தையும் பெட்டகத்தில் வைத்து 40 நாள் காத்து வந்தார். அதே கடவுள் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியா என்ற பெட்டகத்தின் மூலம் கன்னிமை குன்றாமல் இயேசு என்னும் மீட்பரை இவ்வுலகிற்கு தந்தார். மரியாள் கடவுளின் வார்த்தைக்கு ஆம் என்று பதில்மொழி கூறிய போதும், உலகின் மீட்பை கொடுக்கின்ற கிறிஸ்துவை பெற்றெடுத்த போதும், கடவுளின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி வாழ்ந்த போதும் அன்னை மரியாள் கடவுளை மகிமைப்படுத்துகின்றார். இன்றும் உலகில்
பல ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் வழியாக மக்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கடவுளை மகிமைப்படுத்தி வருகின்றார். அந்த அன்னைக்கு விழா எடுத்து மகிழும் நாம் அன்னையின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்க இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய 276ஆம் ஆண்டு திருவிழா நவநாள் 5ஆம் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துகளும் ஜெபங்களும். இன்றைய நாளில் நமக்காக இந்த 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள், திண்டுக்கல் மறைமாவட்ட கல்வி பணிக்குழு செயலர் அருள்பணி ஏ மெல்கி லாரன்ஸ் அவர்களையும், திண்டுக்கல் புனித வளனார் பேராலய பங்கு தந்தையும் மறைவட்ட அதிபருமான அருள்பணி ஆர் மரிய இன்னாசி அவர்களை நம்முடைய பங்கு தந்தை மற்றும் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். இன்றைய நாளில் நவநாளை சிறப்பிக்கின்ற திரு யாத்திரையாக வந்து இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற நெய்தல் மண்டல அன்பிய குடும்பங்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும், புனித அன்னாள் அன்பிய குடும்பங்கள், புனித தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள், புனித ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்கள், புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்கள், புனித 2ஆம் ஜான்பால் அன்பிய குடும்பங்கள் மற்றும் புனித அல்போன்சா அன்பிய குடும்பங்களுக்காக சிறப்பாக இன்றைய இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். மேலும் இன்றைய இந்த திருப்பலியானது ரோஸ்லின் அவர்கள் பிறந்த நாளில் நன்றி பலியாகவும், ஜூலியட் அந்துவான் ஆரோக்கியராஜ் பென்னி ஜோ ஜனனி நத்தாலி குடும்பம், டி ஜஸ்டின் வென்சி குடும்பம், திரவியம் இசபெல்லா ராணி தீபக் ஆண்டனி டெஃபின் ஆண்டனி ரோனிகா பிரிடா குடும்பம், சார்லஸ் கிரேசி மார்ஷல் காமினி குடும்பம், சந்திரமோகன் சேசம்மாள் ஆனந்த் மோனிகா அருண் சுபாசினி ஜோஷ்வா கெபேரா மைக்கேல் குடும்பம், செல்வராஜ் லூர்து மேரி குடும்பம், அந்துவான் ஜெய்சிலி மார்டின் ஜெஃப்ரின் குடும்பம், எஸ்டிசி மார்டின் ஜோதி ஜேசுதாஸ் ரோஷன் கிங்ஸ்லி குடும்பம், ஐ ஜான் பிரிட்டோ சகாய மேரி பிரதாப் ரம்யா சீடஸ் லவின் குண்டு சவரிமுத்து குடும்பம், ஜேபி ராபின்சன் ரோஸ்லின் சந்தியா குடும்பம், ரோஸ் ஜோசப் ஜோஸ்பின் சகாய மேரி நியூட்டன் ஃபெமினா நிதிஷ் வின்சியா குடும்பம், ஜஸ்டின் டென்சியா லிடியா பிபியா குடும்பம், விக்டர் பெஞ்சமின் சுரேஷ் கேரல் சோஃபியா அமலி அஜய் ஜான் பிரிட்டோ குடும்பம், ஃபெலிக்ஸ் ஜெய்சீலன் மங்களா சிந்தியா மார்கரெட் குடும்பம், ரொசாரியோ வசந்தகுமார் ரொனால்ட் டீனா மோசஸ் மரியம் பெனிட்டா குடும்பம், இன்ஜினியர் எஸ் ஸ்டான்லி ஜெயராஜ் குடும்பம், லீ டி கன்ஸ்ட்ரக்ஷன், கே பால்ராஜ் பிரிசில்லா ஆனி ஜூலியட் சீசர் சார்லஸ் டேவிட் சாரால் குடும்பம், ஜே சீனிவாசன் எக்ஸ் துணை மேயர் ஆனந்தி ரோஹித் குடும்பம், முனைவர் எஸ் இனிகோ இருதராஜ் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம், மண்டி ஜி ராஜசேகர் 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குடும்பம், ஏ பொன்னுசாமி கனகரத்னம் அம்மாள் குடும்பம், திவ்யா தனுஷ்கோடி துணை மேயர் குடும்பம், ம கோவிந்தராஜ் 33வது வட்ட செயலாளர் குடும்பம், பி சகாயராஜ் ஆல்வின் செலின் மெர்லின் குடும்பம், ஜெய்சீலன் அமலோற்ப மேரி குடும்பம், ஏ அருள் ரோஸ் ஆரோக்கிய ரெஜினா மேரி குடும்பம், ஏ ஆனந்த கிறிஸ்டோஃபர் ஹெல்மினா ரோஸ் செட்ரிக் ஹேனியல் குடும்பம், ஏ ரோச் நிஷாந்த் வினோலின் ரோஸ் குடும்பம், ஜோஸ்வின் பிரிட்டோ குடும்பம், ஜஸ்டின் ஜூலியட் ஜெரினா ஜெஃப்ரி குடும்பம், ஏ லியோ ஜார்ஜ் குடும்பம், குழந்தைராஜ் டெய்சி குடும்பம், ஜான் ஜோசப் தெரசம்மாள் குடும்பம், அகஸ்டின் ஆரோக்கிய தீபா ஆகாஷ் பிரேமா குடும்பம், சகாயராஜ் ஐரீன் குடும்பம், ஜோசப் ட்ரேசி குடும்பம், ஆரோக்கியசாமி ஜெபமாலை குடும்பம், அல்போன்சா அன்பிய குடும்பங்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாகும். அருட்சகோதரி ஸ்போன்சா மேரி தஸ்னீவிஸ் தாயம்மாள் ஃபிலோமினாள் அவர்களுக்காகவும், பிண்டோ இமாக்குலேட் சாந்தி மரிய ஸ்டெஃபி குடும்பம், ஆரோக்கிய அன்னை அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலன் வேண்டி அற்புதம் எலிசபெத் ராணி மார்டின் அகஸ்டின் சாம்வேல் ஜெய்குமார் குடும்பம், ஜெயராஜ் அல்போன்ஸ் மேரி குடும்பம், இந்த குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் எலிசபெத் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் நன்றி பலியாகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பங்களுடைய அனைவருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இன்றைய நாள் சிறப்பிக்கின்ற இந்த அன்பிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும், இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளில் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர்களுடைய கல்வி பணியும் அவர்களுடைய பங்கு பணியும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும்,
தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் இறைவனுடைய அருள் ஆசி தொடர்ந்து அவர்களுடைய இறைப்பணியில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பாக இன்றைய இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி பார்த்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்தையும் மன்னிப்பையும் இந்த வேளையிலே கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை நிறைவான அன்பின் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம்.
உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதரின் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித ஜெபமால அன்னையினுடைய பரிந்துரையாலே அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையரின் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோப்பை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய்யொன்றும் இல்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டில் இருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கின்றான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்வோம். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே. நட
என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீட்பரானவர் சாவை வென்று வாழ்வில் நற்செய்தியை தம்மில் தந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஜெபமாலை அன்னையினுடைய 276வது இந்த ஆண்டு பெருவிழா நாளிலே சிறப்பான விதத்திலே உங்களுடைய பங்குத்தந்தை அருட்தந்தை தாமஸ் அவர்களுக்கும் உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை தாமஸ் எடிசன் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அருட் சகோதரிகள் இறைமக்கள் அனைவருக்கும் சிறப்பான விதத்திலே அருட்தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் உங்களுக்கு இனிய விழா வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்குகின்றோம். இன்றைய நாளின் மைய சிந்தனை என்னது? என்னது? மரியா கடவுளை மைமைப்படுத்தியவர். நேரம் முன்னாடியே இருக்குது, அதனால் மரியா கடவுளை மைமைப்படுத்தியவர். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் ரெண்டும் பேசிக்கிடுச்சான். நீயும் நானும் முட்டிக்கிறான் மோதிக்கிறான், ஆனால் நீ பெரிய ஆளாக இருக்க, நீ பேசாமல் கம்முன்னு இருக்கிற, ஆனால் நான் மட்டும் பற்றிக்கிட்டு எரிகிறேனே ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு தீப்பெட்டி சொன்னிச்சான், வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு தலக்கணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உன் தலக்கணத்தினால தான் நீ என்ன செய்கிற, சீக்கிரம் பற்றிக்கிட்டு எரிகிற அப்படின்னுச்சான். தலக்கணம் அதிகமாக இருந்தால் பல நேரங்களில் இப்படித்தான். தலைக்கணம் இல்லாமல் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டுமென இன்றைய நாளிலே அன்னை மரியாள் நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார்கள். இப்போ எண் 1 ஒன்றோட சைபரை சேர்த்தா என்ன மதிப்பு? 10. இன்னொரு சைபரை சேர்த்தா, இன்னொரு சைபரை சேர்த்தா, இன்னொன்று சேர்த்தா, அடுத்து இன்னொன்று சேர்த்தா 1,00,000. சரி, இப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, இதில் இந்த எண் 1 அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்ருவான். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, சைபரு, அடுத்தது அதுக்கு என்ன மதிப்பு, அடுத்து அடுத்து எல்லாத்துக்குமே மதிப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ அடிப்படை இருக்க வேண்டிய என்னது? எண் 1. எனவே இந்த எண் 1 என்று இருக்கின்ற பொழுது அதனோடு இணைவு அனைந்துமே மதிப்பு கூடிக்கொண்டே செல்கின்றது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை மையமாக வைத்து கொள்கின்ற பொழுது அதன் மூலமாக எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டே சென்றாலும் நாம் மைமைப்படுத்தப்படுகின்றோம். சிறப்பான நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகின்றோம். கடவுளுடைய ஆற்றல் வல்லமை நமக்கு எப்பொழுதுமே நிறைவாக இருக்கின்றது. எனவே கடவுளை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதற்கு அருமையான ஒரு முன்னுதாரணமாக இன்றைய நாளிலே நம்முடைய அன்னை மரியாள் சிறப்பான விதத்திலே நம்முடைய பாதுகாவலியாக ஜெபமாலை அன்னையாக நாம் இந்த விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது வாசியை கேட்ட நற்செய்தியிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்கின்றார்கள். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை நாட்டின் வடபகுதியிலிருந்து சிறப்பாக தென்பகுதியிலே சென்று சந்திக்கின்றார்கள். அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பிலே எலிசபெத் அம்மாள் மரியாளை அருமையாக வாழ்த்துவார். நல்லா சொல்லுவாங்க, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் அப்படிங்கிறப்ப அந்த இருக்கிற பெண்களில் நீ ஒரு பேறு பெற்ற ஒரு பெண்மணி, உம்முடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. ரெண்டாவதா, அடுத்ததாக இன்னும் என்ன சொல்லப்படுது சிறப்பாக, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? யார்? எலிசபெத் அம்மா யாரை பார்த்து சொல்கிறாங்க? மரியாவை பார்த்து சொல்கிறாங்க. பெண்களுக்குள் பெயர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றது, நீ ஆண்டவருடைய தாய் இருக்கின்றாய், என்னிடம் வர நான் யாரோ என்றெல்லாம் எலிசபெத் அம்மாள் மரியாவை பற்றி மிக அருமையாக போற்றுகின்றார்கள், பெருமைப்படுத்துகின்றார்கள். அப்போ மாதாவுக்கு அப்படியே ஒரு கிளுகிளுன்னு இருந்திருக்கான். ஆகா, நம்ம
இத்தனை பெண்களுக்கெல்லாம் பேர் விட்டலாக இருக்கிறான், நம்ம கடவுளுடைய தாயாக இருக்கிறான், நம்முடைய குழந்தை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கலாம். படக்கூடாதா? அருமையாக பெருமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்னை மரியாள் அதை ஒரு பெருமையாக எடுக்கவில்லை. இந்த அனைத்து பெருமைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது யார்? கடவுள். அதான் வந்து தொடர்ந்து அந்த சந்திப்பிற்கு பிறகு, மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு வரக்கூடிய அந்த பாடல் வரிகளானது, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது. தொடர்ந்து வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார், அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகின்றார். இவ்வாறு அன்னை மரியாள் தன்னை எலிசபெத் தான் இவ்வளவு புகழ்ந்தாலும் தான் அந்த புகழ்ச்சியில் நிச்சயமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க? இந்த எல்லா புகழ்ச்சிகளுக்கும் எனக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த கடவுள். எனவே அதன் மூலமாக அன்னை மரியாள் கடவுளை அருமையாக மைமைப்படுத்துகின்றார். கடவுளை போற்றி போல்வதை நாம் மிக தெளிவாக இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் தெளிவாக வாசியை கேட்டோம். எனவே நாம் கடவுளை போற்றி புகழ வேண்டும். அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளை புகழ்ந்தாரோ, அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளை மைமைப்படுத்தினார்களோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளை மையமாக வைத்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதற்கு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நமது மரியாள் திகழ்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே நாம் யாரெல்லாம் கடவுளை மையமாக வைத்து செயல்பட்டார்களோ, தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது சாமுவேல் ஆகமம் முதல் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே வருகின்றது. சாமுவேல் புத்தகத்திலே முதல் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே தாவீது பெலிஸ்தியனிடம், தாவீது ஒரு சின்ன பையன், பெலிஸ்தியனை பார்த்து சொல்றார், நீ வாளோடும் ஈட்டியோடும் இன்னும் எரிவேரோடும் என்னிடம் வருகிறாய், நானோ இகழ்ந்த இஸ்ரேல் படைத்திரளின் படையிலின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். நீ வந்து இவ்வளவுல வர்ற, நீ இகழ்ந்த அந்த ஆண்டவரின் பெயரால் நான் வருகிறேன். அப்போ ஆண்டவரை மைமைப்படுத்தி கொண்டு அந்த தாவீது அதில் இறங்குகின்றார். ஒரு சிறிய கல் தான், சரியா, ஒரு சின்ன கல்லை வச்சு என்ன செஞ்சுறாரு? கோலியாத்தை கொல்றாரு. அப்போ கடவுளை மைமைப்படுத்தினார் தாவீது. அவ்வாறு மைமைப்படுத்தின விளைவாக அங்கு தாவீது வெற்றி அடைந்ததை அவருடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகின்றது. அதே போன்று திருப்பாடல் 115:1 சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே எங்களுக்கென்று மாட்சி உமக்கே உரித்தாகட்டும். இந்த மாட்சியெல்லாம் எங்களுக்கு இல்லை. திருப்பாடல் 115:1 இந்த மாட்சி உமக்கே உரித்தாகட்டும் என்று கடவுளை மாட்சிப்படுத்துகின்றார் சங்கீத ஆசிரியர், இந்த திருப்பாடல் ஆசிரியர். அதே போன்றுதான் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது சிறப்பாக சீடர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல புதுமைகள் அற்புதங்களை நாம் செய்யக்கூடியதே காண முடிகின்றது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் உங்களுக்கு, அதாவது நிறையா செஞ்சுட்டோம், நிறையா புதுமைகள் வலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு தன்னுடைய சீடரை பார்த்து என்ன சொல்வார்? லூக்கா நற்செய்தி 17ஆம் 10ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். சரியா? அப்போ நீங்கள் பெருமைப்பட்டுக்காதீங்க, இவ்வளவு காரியங்களை செஞ்சிட்டோம்னு சொல்லி. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்? கடவுளை மைமைப்படுத்துங்கள். அப்போ தான் உங்களுடைய பணி சிறக்கும். அதுதான் உங்களுடைய உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பதை சிறப்பாக இந்த பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே போன்று மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றது, நோன்பு இருக்கின்ற பொழுது மற்றவெல்லாம் பார்த்துக்கிறபடி நீங்கள் நோன்பு இருக்க நினைக்காதீங்க, மாறாக மறைவாக செய்யுங்க. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்யாதீங்க. எனவே மறைவாய் உள்ளதை காணக்கூடிய உங்கள் தந்தை நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்பது அவருக்கு தெரியும். அதை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்
என்பதைத்தான் இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அதே மாதிரி யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே மனிதர் தரக்கூடிய பெருமை எனக்கு தேவையில்லை. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே மனிதர் தரக்கூடிய பெருமைகள் எனக்கு தேவையில்லை, கடவுளை மைமைப்படுத்தணும், அதான் என்னுடைய சித்தம். எனவே இவ்வாறு கடவுளை மைமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் அனைவருமே திகழ வேண்டும் என்பதுதான் சிறப்பாக நாம் விவிலியத்திலே காணக்கூடிய முக்கியமான சிந்தனையாக அமைகின்றது. இன்னும் நமக்கு தெரியும், புனித இஞ்ஞாசியார் AMDG, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அத் மஜோரும் தேய் குளோரியம், அதாவது அனைத்தும் கடவுளின் அதி மிக மகிமைக்கு, எதை செய்தால் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கள். அப்படிதான் இஞ்ஞாசியார் தெளிவாக சொல்லுகின்றார். அதனுடைய சபையினுடைய முக்கியமான இந்த நோக்கமே அந்த கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளுடைய மாட்சியை நாம் எப்பொழுதுமே கொண்டாடக்கூடியவர்களாக, அவரை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளை முன்னிலைப்படுத்தாமல் நான் என்ன முன்னிலைப்படுத்துகிறேன் அல்லது என்னுடைய காரியங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருப்போம் நல்லா இருக்க மாட்டோமா? என்ன சொல்கிறீங்க? அதற்கு ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கடவுளை மையப்படுத்தாமல் தங்களையே மையப்படுத்தின விளைவாக தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தெளிவாக நமக்கு சொல்லப்படுகின்றது. தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அங்கு நெபுக்கத்நேசர் அரசர் அந்த பாபிலோனை கட்டி முடித்து இந்த நகரத்தை கட்டினதே நான் தான் அப்படி ரொம்ப பெருமைப்படுவான். யார்? நெபுக்கத்நேசர் அரசர். அதில் நம்ம தெளிவாக வாசிக்கலாம். அந்த நெபுக்கத்நேசர் அரசர் ஓராண்டு சென்றபின் அந்த அரச மாளிகையில் பாபிலோன் அரண்மனை மேலே உலாவி கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் சொன்னது, என் வலிமையின் ஆற்றலால் 4:30 தெளிவாக வருகின்றது, என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியது என்ற இந்த மாபெரும் பாபிலோன், நான் தான் இந்த பாபிலோனை கட்டி எழுப்பினேன் அப்படி யார் சொல்கிறது? நெபுக்கத்நேசர் அரசர். உடனடியாக அதில் தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க, வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டது, நெபுக்கத்நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல், உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது, மனித சமுதாயத்தின்று நீ விரட்டப்படுவாய், காட்டு விலங்கோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்வாய், மனிதரின் அரசை உன்னதரை ஆளின்றவர் என்றும் தாம் பொறுமையிலே அதனை தந்திருள்வார் என்றும் நீ உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ நபுக்கத்நேசர் மாட்டுக்கு போட இந்த புல்லை மேயக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார். ஏன்? தன்னால் எல்லாம் முடிச்சுன்னு அவர் நினச்சார். ஆனால் கடவுள் அவரை விட்டு வைக்கவில்லை. ஆனால் கடைசியில் அவர் மனம் மாறார். நெபுக்கத்நேசர் மனம் மாறி பார்த்தீங்கன்னாக்க, அதே தானியேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் இறுதியான 37ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுவார், அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை, அவருடைய வழிகள் சீரியவை, ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுறச் செய்வார். தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்துடுறாரு நெபுக்கத்நேசர். எனவே தான் தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த நபருடைய வாழ்க்கையிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் எனக்கு தட்டி வைக்கவுமே அப்போ உணர ஆரம்பிச்சிடறான். அதன் பிறகு கடவுள் தான் வாழ்வின் மையம் என்பதை இந்த நெபுக்கத்நேசர் அரசர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்வதை நாம் காண முடிகின்றது. அதே போன்று இரண்டாவதாக ஒரு நிகழ்ச்சியை நான் விவிலியத்திலே உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். திருத்துதர் பணிகளிலே 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஏரோதனுடைய வாழ்வை பற்றி நமக்கு சித்தரிக்கின்றது. திருத்துதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கு வருகின்றது. அங்கு வருகின்ற பொழுது ஏரோது அப்படியே அந்த தீர்சீதர் மக்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது அந்த மக்கள் ஏரோதை ரொம்ப புகழ்வாக, எந்த அளவுக்குனாக்க 22ஆம் வசனத்தில் அவர் சொன்னபொழுது, இது மனித குரல் அல்ல, நீங்கள் பேசுறது
கடவுளுடைய குரல். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறீங்க, அருமையாக பேசுகிறீங்க என்றெல்லாம் மக்கள் புகழ்ந்த உடனே அவருக்கு ரொம்ப ஏறுவதுக்குன்னா ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆகா, நம்ம கடவுளுக்கு இணையாக இருக்க நம்முடைய குரல்லாம் சொல்கிறாங்களே என்று அவர் சந்தோஷப்படுகின்றார். அவ்வாறு அந்த சந்தோஷப்பட அந்த நிலையிலே உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார். ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை. என்ன செஞ்சான்? கடவுளை பெருமைப்படுத்தவில்லை, அவன் புழுத்து செத்தான் என்று சொல்லப்படுகின்றது. எனவே கடவுளை பெருமைப்படுத்தாமல் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொன்ன இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கு ஏரோது இறப்பை சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளும் யாரெல்லாம் தன்னை மகிமைப்படுத்துகின்றார்களோ, தன்னை புகழ்ந்து கொள்கின்றார்களோ, அவருடைய வாழ்வு என்பது ஒரு பொருளற்ற வாழ்வாக, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வாக மாறிவிடுவதை இவருடைய வாழ்வானது சித்தரிக்கின்றது. இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் நாம் விவிலியத்தில் இதுபோன்று சொல்ல முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் கடவுளை மகிமைப்படுத்த அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளை மகிமைப்படுத்தினார்களோ அதே மாதிரி நாம் ஒருவருமே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். சிறப்பாக கடவுள் முதலாவதாக 3 காரியங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவதாக 1, நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாக்க என்னது? எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். நேற்று இருந்த இன்றைக்கு இல்லாமல் போகிறாங்க, சரியா? ஆனால் இந்த நேரத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாக்க இதே என்ன செய்கிறது? கடவுளுடைய மிக பெரிய ஆசீர்வாதம். நம்புறீங்களா நம்பலையா? கடவுளுடைய ஆசீர்வாதம். ஏன்னா இதற்காக நம்ம என்ன செய்யணும்? கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தது காற்று, தண்ணீர், நிலம், இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கப்படுகின்றது, ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிது. அதனால் அதனுடைய மகிமை நமக்கு தெரியாது. இதை எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியுமா? கொரோனா நேரத்தில் அந்த H2O கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை உயிரினங்களை போச்சு தெரியுமா? எவ்வளோ பேர் இறந்தாங்க. அப்போ ஆக்சிஜன் கிடைக்க எங்கெங்கேயோ அலைஞ்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த காற்றினுடைய மகிமை எந்த அளவிற்கு தெரிகின்றது. எனவே அந்த காற்று, நிலம், தண்ணீர் இவைகளுக்கெல்லாம் எந்த அளவிற்கு நாம் இறைவனை போற்றுகின்றோம், பொழிகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவதற்கு நல்ல அருமையான குடும்பத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். நல்ல ஒரு கணவனாக மனைவியை கொடுக்கிறாரு, பிள்ளைகளை கொடுக்கின்றார். இன்னும் நல்ல ஒரு படிக்கக்கூடிய சூழல்கள், இன்னும் குடும்பத்தில் நல்ல உறவோடு வாழக்கூடிய ஒரு சூழல், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இன்னும் எவ்வளவோ காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்குமே பொழிந்திருக்கின்றார். அவ்வாறு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாம் எந்த அளவிற்கு கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம், எந்த அளவிற்கு நாம் கடவுளை போற்றுகின்றோம், பொழிகின்றோம், நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே சிறப்பான விதத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இரண்டாவதாக கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை நாம் ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும். ஏன்னா கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை, எனக்கு விருப்பமான காரியத்தை அல்ல, கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், எளிமையும் தாழ்ச்சியும் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கடவுளே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா எளிமை, தாழ்ச்சி இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் என்ன செய்கிறாரு? கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவே அவ்வாறு வெளிப்படுத்துகின்ற பொழுது சிறப்பாக நாம் எப்பொழுதுமே என்னை நீ மகிமை செய்ய செய்ய நான் உன்னை அதிகமாகவே மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். கடவுளை மகிமைப்படுத்த என்று சொல்கின்ற பொழுது அந்த இறை அன்பு, பிறர் அன்பு இரண்டே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இரண்டும் இணைந்து சொல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும். ஒருத்தர் கிராமல் சொல்லுவார், இறை நமக்கு 2 கரங்களை கொடுத்திருக்க என்று சொன்னால் ஒரு கரமானது பெறுவதற்கும் மற்றொரு கரமானது தருவதற்கும் இறை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே பெறுவதும் தருவதும் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். இறை அன்பு, பிறர் அன்பு இரண்டு நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த உலகில் சொல்லுவார், ஏழைகள் அப்படின்னா யார்? ஏழைகள் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் யாரை சொல்ல முடியும்? பலரை சொல்லலாம், சரிங்களா? ஆனால் ஏழைகள் அப்படின்னாக்க யாரெல்லாம் ரொம்ப பணக்காரர்களாக இருப்பாங்க அவங்களும் ஏழைகளாக இருக்க முடியும்.
ஆனால் ஏழைகளாக இருப்பா அவங்க பணக்காரராக இருக்க முடியும். எப்படின்னாக்க யாரெல்லாம் அன்பை பெற முடியாமலும் யாரெல்லாம் அன்பை தர முடியாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள் உலகிலே மிகப்பெரிய ஏழைகள். சரியா? அன்பை, அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது நோயுற்ற யாராக இருந்தாலும் சரி, அன்பை பெறக்கூடியவர்களாக அன்பை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பை பெற முடியாமலும் அன்பை தர முடியாமல் இருப்பவர்கள் உலகிலே மிக பெரிய ஏழைகள். ஏன் நம்ம எல்லாம் ஏழைகளாக இருக்கக்கூடாது, இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா? எனவே இறைவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசிரியர் மூலமாக நாம் அன்பை பெறக்கூடியவர்களாக, அன்பை நாம் மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். எனவே கடவுளின் விருப்பத்தை அன்னை மரியாள் சிறப்பான விதத்தில் எவ்வாறு செய்தார், அதே போன்று நாம் கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் இன்னும் அதிகமாக கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம். மூன்றாவதாக அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஏற்று செயல்பட்டார்கள். எந்த நிலையில் என்னுடைய விருப்பம் அல்ல, இதோ உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி இறை திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் தான் அன்னை மரியாள். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதா நடக்கணும், நம்ம விரும்புகிறதா நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாம் நினைப்பது விரும்புவது என்பது, ஏன்னா நமக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், அடுத்த நேரம், அடுத்த நிமிஷமோ அடுத்த மணி நேரமோ என்ன நடக்குன்னு தெரியாது. எனவே நாம் கடந்த காலம் நிகழ்காலத்தை அறிந்திருக்கின்றோம். ஆனால் இறைவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் அறிந்தவன். நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை இறைவன் நமக்கு முழுமையாக அறிந்து அதை வகுத்து கொடுப்பவர். எனவே அந்த நேரத்தில் நாம் இறைவனுடைய கரத்திலே முழுமையாக விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரலாம். ஒரு சில துன்பங்கள் இதனால தான் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில துன்பங்கள் ஏன் வந்தது, இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சில இறப்புகளாம் பார்க்கின்ற பொழுது எதுக்காக எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஏன் இத்தகைய கஷ்டங்கள் வருகிறது என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும், விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். எனவே ஒரு சில துன்பங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஒரு சில துன்பங்களை புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத நிலையாக இருக்கும். அந்த நிலையிலே இதோ உம்முடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று இறை திருவுளத்தை யார் ஏற்று செயல்படுகின்றார் அவருடைய வாழ்வு சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் அந்த விதத்திலே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக ஏற்று செயல்பட்டிருக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே அன்னை மரியாள் கடவுளை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம். அத்தகைய அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளை மகிமைப்படுத்தினார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவருமே இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக கடவுளை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். நமது அன்னையாகிய ஜெபமாலை அன்னையைப் போல இறை திட்டத்தை எவ்வாறு ஏற்று செயல்பட்டார்களோ அதேபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய திட்டத்தை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக தொடர்ந்து வர வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன் நம்முடைய வானகத் தந்தை, நாம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகள். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு உணர்வோடும் நம் உள்ளத்தில் இருக்கிற தேவைகளுக்காக புனித ஜெபமாலை அன்னையின் வழியாக மன்றாடுவோம். நல்ல ஆயனே இறைவா, உமது பணியினை தங்கள் வாழ்வில் ஏற்று உமது அன்பினை பறைசாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் நிறைந்த ஞானத்தை பெற்று இறை மக்களை நல்வழியில் நடத்திடவும், மேலும் இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றிடும் அருட்பணி மெல்கி லாரன்ஸ் மற்றும் நல்லதொரு மறையுரையின் மூலம் மரியாள் கடவுளை மகிமைப்படுத்துபவர் என்பதை உணர்த்திய அருட்தந்தை மரிய இன்னாசி அவர்களையும் நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் உமக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படவும் தேவையான ஆசிரை வழங்க புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை
இறைவா, திருவிழாவின் 5ஆம் நாளாகிய இன்று உம் வழி நடத்துதலை விரும்பி வந்திருக்கும் நெய்தல் மண்டலத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பினால் பிணைக்கப் பெற்று நீர் காட்டும் பாதையில் பயணித்திடவும் ஒளியின் மக்களாக திகழ்ந்திடவும் வரம் தர புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாம் எம் இறைவா, நீர் பிறந்த புண்ணிய பூமியான இஸ்ரேல், ஈரான், ரஷ்யா, உக்ரைன் நாடுகளில் நடைபெறுகின்ற போரை கண்டு உலக நாடுகள் அஞ்சுகின்றனர். நீர்தாமே அந்த நாடுகளில் தலைவர்கள் வழியாக மக்கள் அமைதியுடனும் நலமுடனும் வாழ வழிகாட்ட வேண்டுமென்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, மக்கள் பணத்திற்காகவும் சொகுசு வாழ்க்கைக்காகவும் விவசாய நிலங்களை வீடுகளாக மாற்றும் சூழலை அகற்றி விவசாயத்தையும் அதை நம்பி இருக்கின்ற விவசாயிகளையும் கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்கிடவும் நல்லதொரு மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கவும் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அளித்திடவும் புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை நிலைநாட்ட வந்தேன் என்ற இறைவா, பெற்றோரை இழந்து, வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, மனநலம் பாதிக்கப்பட்டு வீதிகளிலும் அன்பாக்கங்களிலும் இருக்கின்ற குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே தந்தையாகவும் தாயாகவும் இருந்து அவர்கள் அனைவருக்கும் தேவையான அன்பை பெற்று மகிழ்வோடு வாழவும் வரம் வேண்டி புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளினால் அலைக்கழிக்கப்படுகிறது என்பதை அறிவேன். உமது தாயை எங்களுடைய தேவைகளில் பரிந்து பேசக்கூடிய ஜெபமாலை அன்னையாக கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். அந்த அன்னையின் வழியாக உம் பாதம் வந்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இங்கு கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 21 பாடல் எண் 8. எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே, பலிபீடம் நோக்கி வருகிறோம். பலிபொருளாய் உம்மில் பலம் தரவே, எம்மை பலியாக முழுதும் தந்தோ, எம்மை பலியாக முழுதும் தந்தோ. பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே. மானிடரின் உழைப்பும் மண் தந்தின் பலனும் மகிழ்வோடு உந்தன் மலர் பாதம் வைத்தோம். மானிடரின் உழைப்பும்
பலிபீடம் பலனும் மகிழ்வோடு உந்தன் மலர் பாதம் வைத்தோம். எளியோரின் வாழ்வில் ஏக்கங்கள் கண்டு எளியோரின் வாழ்வில் ஏக்கங்கள் கண்டு பல நூறு மடங்கு பலன் தரவே வந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே பலிபீடம் நோக்கி வருகிறோம். பலிபொருளாய் உம்மில் பலன் தரவே எம்மை பலியாக முழுதும் தந்தோம். எம்மை பலியாக முழுதும் தந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே. அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து சேர்ந்து வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த உன்னதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தாரே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் இணைந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து உமக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொருளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினாலே நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் தர முடியாத மகிழ்வையும் சமாதானத்தையும் அருளையும் ஆசிரையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இங்கே கூடி வந்து செவித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உலகம் தர முடியாத மகிழ்வையும் சமாதானத்தையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அன்பின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமது அருளுமே. உமது அமைதியை எமது அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். இவருடைய தெய்வீகமான திருவிருந்துக்கு பங்கெடுக்க இங்கே அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தேவரி இல்லத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவன் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள திருரத்த நம்மை காத்து நமக்கெல்லாம் தூய வாழ்வை கொடுப்பதாக. ஆமென். பக்கம் 24, பாடல் எண் 2. தெய்வீக ராகம் தேவா உன் நினைவாக உருவான ராகம். என் பாடல்தானே என் பாடல்தானே
தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம் நாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. நாமம் தானே வென்றார பாட நாமம் தானே வென்றார பாட சுகமான ராகம் நான் பாடும் பாடல் உயிரே வருக உறவை தருக உயிரே உனக்காக உருவான பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மனமில்லையே. உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மனமில்லையே. நண்பைதானே நாள்தோறும் பாட நண்பைதானே நாள்தோறும் பாட மேலான ராகம் நான் பாடும் பாடல் உயிரே வருக உறவை தருக உயிரே உனக்காக உருவான பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம் தேவாவுன் நினைவாக உருவான ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம் என் பாடல் தானே உன் கோவில் நாளும் என் பாடல் தானே உன் கோவில் நாளும் அரங்கேறும் வேளை ஆனந்தமே உயிரே வருக உறவை தருக உயிரே உனக்காக உருவான பாடல் உறவே உனக்காக
இதோ உம் வயிற்றில் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என அழைப்பீர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருள் அடையாளத்தில் உம் திருமகனுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நன்னாளிலே திரு யாத்திரையாக வந்து இன்றைய நாளே சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நெய்தல் மண்டலமாக வந்த புனித அன்னாள் அன்பித்தனர், புனித தொன் போஸ்கோ அன்பித்தனர், புனித ஆரோக்கிய அன்னை அன்பித்தனர், புனித அருளானந்தர் அன்பித்தனர், புனித 2ஆம் ஜான் பால் அன்பித்தனர் மற்றும் புனித அல்போன்சா அன்பித்தனர் அனைவருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக நாம் அனைவரும் கரபொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாளை மாலை பாலை மண்டலமாக வந்து புனித அசிசியார் அன்பித்தனர், புனித சந்தியாபுர் அன்பித்தனர், கிறிஸ்து அரசர் அன்பித்தனர், வீரமா முனிவர் அன்பித்தனர், குழந்தை இயேசு அன்பித்தனர் வந்து நாளை மாலை திருப்பலியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை மல்லிகைபுரம் மெயின் ரோட்டிலிருந்து திரு யாத்திரையானது சரியாக 5:45 மணிக்கெல்லாம் கிளம்பி 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தை வந்தடைய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளை காலை 6:15 மணி திருப்பலியை சிறப்பிக்க நம்முடைய ஆயர் இல்லத்திலிருந்து படித்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஏ ஜான் பிரிட்டோ அவர்கள் வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றியிருக்கின்றார்கள். காலை திருப்பலியை நம்முடைய ஷேக்ஸ்பியர் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நன்னாளிலே நாம் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்திரர்களாக இருந்த அருட்தந்தை ஏ மெல்கி லாரன்ஸ் அவர்களும் அருட்தந்தை ஆர் மரிய இஞ்ஞாஸ் அவர்கள் வந்து நமக்கு இன்றைய நாளை சிறப்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். அருட்தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்கள் திண்டுக்கல் மறை மாவட்டம் மாரம்பாடி பங்கிலே உதயமானவர். 17/10/1971 ஆண்டு பிறந்தவர். 20/4/1999 குருப்பட்டம் பெற்றவர். 99 குருப்பட்டம் பெற்று இந்த 2024 ஆண்டானது வெள்ளி விழா ஆண்டு. எனவே வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அவர்கள், நான் குருப்பட்டம் பெறுகின்ற பொழுதும் அவர்தான் எனக்கு பங்கு தந்தையாக இருந்தார். தாமஸ், எதையும் பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி என்னுடைய குருப்பட்டத்தில் முதல் திருப்பள்ளியிலும் மிகவும் அருமையாக நேர்த்தியாக நடத்தியவர். எந்த பங்கிலுமே ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள்லாம் ஒரு சில பங்குகள் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, குருப்படத்துக்கு வருகின்ற பொழுது கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அது எனக்கே தெரியாது. பழனியில் வந்துட்டு புனித மைக்கேல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனமானது இருக்கிறது. ஹோலி கிராஸ் சகோதரிகளால் அது வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எனக்கு கூட சொல்லாமல் தெரியாமலே அவர்களெல்லாம் என்னுடைய குருப்பட்டத்திற்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பேராலயத்தில் எனக்கு குருப்பட்டமாக நடைபெற்றது. அப்பொழுது அவர் அனைவரையும் ஒன்று சேர்த்து கூட்டி வந்து என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுத்தவர் எனக்கு முன்னாள் பங்கு தந்தை, நம்முடைய பங்கிலே முன்னாள் உதவி பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்கள். பல பங்குகளிலே
பங்கு அனுபவம் பெற்றவராகவும் அவருடைய இந்த அனுபவமும் அறிவு கூர்மையும் நுணுக்கமும் மறைமாவட்ட பொருளாளராகக்கூடிய அளவிற்கு அவரை ஆண்டவர் உயர்த்தினார். அது மட்டுமல்ல, அதிலிருந்து இப்பொழுது தோமா மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குநராகவும் மறைமாவட்ட கல்வி பணிகளுள்ளே செயலராகவும் இருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அவர் எப்படி இருக்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன செய்ய, எனக்கு ரொம்ப பொறாமை இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இருக்கும். நான் கூப்பிட்ட உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு அழகாக திருப்பள்ளியை பாடி நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதம் இந்த 5வது நாள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். என்னுடைய தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக நாம் அனைவருமே கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போத்த புனித அன்னாள் அன்பிய சார்பாக திரு அகஸ்டின் அவர்கள். தந்தை அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக வழங்க புனித 2ஆம் ஜான் பால் அன்பியத்தை சேர்ந்த திரு எஸ் அந்தோணிராஜ் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு ஜார்ஜ் வில்லியம் அவர்கள். மேலும் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நமக்கு மரியாள் கடவுளை மகிமைப்படுத்துபவர் என்ற தலைப்பில் அருமையான ஒரு மறையுரை விவிலிய கோட்பாடுகளோடு நமக்கு நிகழ்த்தியவர். ஏறக்குறைய ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடத்துக்குள்ளாக சென்றாலும் கூட எந்த விதத்தில் நமக்கு போரடிக்காதவாறு மிகவும் அருமையாக நேர்த்தியாக நாம் எவ்வாறு இறைவனை மகிமைப்படுத்தினால் நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதனை மையமாக வைத்து செயல்பட்டார். அதற்கெல்லாம் நம்மிடத்தில் தான் என்ற ஆணவம் மட்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை மையமாக வைத்து நமக்கு அருமையானதொரு மறை நிகழ்த்தியவர் நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை மரிய இஞ்ஞாசி அவர்கள். நம்முடைய திருச்சி மறைமாவட்டத்தில் மலையடிப்பட்டி என்ற ஒரு பங்கில் 10/5/1973 பிறந்து 26/4/2001 குருப்பட்டம் பெற்றவர். நம்முடைய பங்கிலும் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது பல பேருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். நாங்கள்லாம் குருமடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது குருமானவர்கள் ஒரு சின்ன ஒரு பத்திரிகையானது வரும். அந்த பத்திரிகைக்கு தவறாமல் செய்திகளை சேர்த்து எழுதக்கூடியவர் அருட்தந்தை மரிய இஞ்ஞாசி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, படிக்கின்ற காலங்களிலே இருந்தே நல்ல முறையிலே மறையுரை ஆற்றும் என்பதிலே சீரிய சிந்தனையோடு திறம்பட செயல்படுகின்றவர். எங்கள் ஒவ்வொருவரையுமே அன்போடு அரவணைத்து எங்களெல்லாம் வழிநடத்தக்கூடியவர். அவர் பங்கு அனுபவமும் அதே போல் உள்நாடு மட்டுமல்ல வெளிநாட்டு அனுபவத்தையும் கூட பெற்று வந்தவர். அதான் இடையில் என்ன செஞ்சார்? இடையில் ஒரு வார்த்தை பேசினாரா? எல்லாம் இறைவன் அதிமிக மகிமைக்காகவே அப்படின்றத என்ன சொன்னார்? ஒரு ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லி சொன்னார். அது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்குன்னா ரோமையில் படுத்திருக்கிறேன் என்பதை காட்டுகின்ற விதத்தில் அமைந்திருந்தது. அவருடைய நல்ல ஒரு அணுகுமுறையானது இன்று அவரை ஏற்கனவே நம்முடைய அருட்தந்தை மில்கி லாரன்ஸ் அவர்களும் தோமா மேய்ப்பு பணி நிலையத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு முன்னதாக அருட்தந்தை மரிய இஞ்ஞாசி அவர்களும் அந்த தோமா நல்லா நிலையத்தின் இயக்குநராக இருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி இப்பொழுது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் திண்டுக்கல் பேராலயத்தினுடைய பங்கு தந்தையாகவும் அதிபராகவும் மற்றும் மறைவட்ட அதிபராகவும் இருந்தும் சீரும் சிறப்புமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதெல்லாம் புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக செய்ய முடியும் என்பதெல்லாம் யாரெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, எங்கெல்லாம் செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படின்லாம் நுணுக்கமாக தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் புதுசாக யாரெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் என்ன கேட்டு அறிந்து தெரிந்து தன்னுடைய பங்கிலும் திறம்பட அவற்றெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நுணுக்கமான நுண்ணறிவோடு செயல்படக்கூடியவர். அருமையான நண்பர், பழகுவதற்கு மிகவும்
இனியவர். நீங்களும் பழகியிருக்கிறீங்க. நாங்களும் குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து படிக்கின்ற பொழுதெல்லாம் நாங்களும் அவரோடு நெருங்கி பழகியிருக்கின்றோம். எனவே அன்பு நண்பர் அருத்தந்தை மரி இஞ்ஞாசி அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைவருக்கும் நாம் அனைவருமே கரைவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முடித்தாக்கிக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போத்த புனித அல்ஃபோன்சா அன்பியத்தை சேர்ந்து திரு ஜோசப் அவர்கள். தந்தை அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக வழங்க தொன்போஸ்கோ அன்பியத்தை சேர்ந்த திரு ஆரோக்கியராஜ் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க புனித அருளானந்தர் அன்பியத்தை சார்ந்த திரு அற்புதராஜ் அவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு சிறப்பான விதத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இன்று கூட நாங்கள் உடுப்படுகின்ற பொழுது வானத்தை பார்க்கின்ற பொழுது அப்படியே கருமேகம் கரு கட்டி எனது மனம் வந்துடுமோ வராதோ, உள்ளே இருப்போமா வெளியில் இருப்பான்ற ஒரு எண்ணமும் தயக்கமும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் நேரிடாதவாறு நமக்கு உதவிப்படுத்தியிருக்கின்றார். சொல்லப்போனால் 3 நாள் நோக்கி வியாழ மாதா திருவிழா அன்னைக்கு நல்ல ஒரு மழை, கொடியேற்ற அன்னைக்கு நல்ல ஒரு மழை, அடுத்தது ஜெபமாலை மாதத்தில் அன்றைக்கி 7ஆம் தேதியும் நல்ல ஒரு அருமையான மழை பெய்து ஆண்டவர் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அதனால் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நம்ம நன்றியுள்ளாக இருப்போம் என்ற உள்ள உணர்வோடு செயல்படுவோம். இன்னும் நம்முடைய பங்கிற்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் உபயம் செய்யக்கூடியவர் அனைவருமே வெகு விரைவாக கொடுத்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கை பொருட்கள் எல்லாம் நம்முடைய சர்வேட் அருள் சகோதரிடத்திலே மரியன் ஊழியர் சபை அருள் சகோதரிடத்தில் விற்பனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேண்டுகின்றவர்கள் வாங்கி அவற்றை காணிக்கையாக கொடுத்து பயன்பெறவும் இதனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையிலே 25 ஆண்டுகள் கடந்தாலும் எங்களை நினைவு கூர்ந்து இந்த பாரம்பரியமிக்க இந்த சிவமாலை அன்னையினுடைய பங்கிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் பங்குத்தந்தை உதவி பங்குத்தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகளை என்னுடைய சார்பாகவும் தந்தை இன்னாசி சார்பாகவும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆர்டினேஷன் பெற்று முதல் தளம் இது. அருட்தந்தை அந்துவான் அவர்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுடைய அந்த ஆழமான பக்தி, விசுவாசம், பாசம் என்னை செதுக்கியது. மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த பங்கினுடைய அடித்தளம், ஆன்மீகம். எனக்கு நிறைய விஷயங்களை, ஏன்னால் முதல் பங்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு பயமும், அதே நேரத்தில் உங்களுடைய அந்த ஆர்வம், பக்தி இதெல்லாம் என்னை செதுக்கியது, அடித்தளமிட்டது. அதனால்தான் இன்றைக்கு 25 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த புனிதமான பணியை மகிழ்ச்சியோடு, ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இந்த அருமையான வேலையிலே உங்களை பார்த்து உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலி நிறைவேற்றியதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி. அன்னை மரியா வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தை இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடு இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல விண்ணக தந்தை இறைவன், இதோ இன்றைய நாளிலே ஜெர்மனியினுடைய 276வது ஆண்டு பெருவிழா இந்த நவநாளிலே ஒரே குழுவமாக எங்கள் அனைவரையும் நீரே இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கின்றேன். அதற்காக இவ்வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பான விதத்தில் இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இவ்வேளை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி பொழிகின்றன. இதோ இன்று நாங்கள் சிறப்பான விதத்தில் ஜெபமாலை அன்னையின் வழியாக எங்களுடைய புகழ் அஞ்சலியை உமக்கு நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். இது அனைவருமே விண்ணக திருப்பயணி என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றுமே உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. சிறப்பான விதத்தில் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கியிருக்கின்ற இந்த தேரையும் இந்த தேரானது பவனி வரக்கூடிய எல்லா இடங்களிலும் உம்முடைய அருளும் ஆசிரும் சிறப்பான விதத்தில் அன்னையின் வழியாக அனைவருக்குமே நிறைவாக கிடைப்பதாக. இவ்வேளையிலே நீரே அன்னையுடைய திருவுருவம் தாங்கிய இந்த புனிதமான தேரையும் இந்த பவனியிலே பங்கேற்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியுள்ளமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. விண்ணகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னியாரிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயரின் மறை உண்மைகள். முதலாவதாக, இயேசு கெஸ்தமனி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இரண்டாம் மறை உண்மை. இயேசு கட்டுணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும்,
எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது மறை உண்மை, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக